சித்தத்தை எங்கள் மத்தியில் நடத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆவியானவருடைய உதவியும் ஒத்தாசையும் தொடர்ந்து இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இந்த உலகத்திலேயே நடந்த கொடுமையான ஒரு சம்பவம். தேவாதி தேவனை, மகிமை உள்ள கர்த்தரை, அவர் யாரென்று தெரியாமல் அவரை சிலுவையில் அறைந்து கொன்ற சம்பவம் கொடுமையான சம்பவம். ஆனால் இந்த உலகத்தில் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நடந்த சம்பவம் அதுதான். உலகத்தில் சாத்தானையும் உன்னுடைய வல்லமைகளையும் முறியடித்து உலகத்தின் மக்களின் பாவங்களையெல்லாம் மன்னித்து மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினதும் அந்த சம்பவம் தான். உலக வாழ்க்கையில் நமக்கு பல கேள்விகள் வரும். இந்த உலகத்தில் நாம் எப்படி வந்தோம்? தேவன் ஒருவர் இருக்கிறாரா? உலகம் சொல்லுகிறது இந்த உலகம் கடவுள் உண்டாக்கவில்லை. இந்த உலகத்தில் ஒரு பயங்கர சத்தம் நடந்தது. அதற்கு பின்பு எல்லாம் வெடித்து சிதறினது. அதிலிருந்து ஒவ்வொன்றா உருவாகி மெதுவா உருவாகி வந்தது. மனுஷனுக்கு நீண்ட வால் இருந்தது. அந்த வால் கரைஞ்சி குரங்கா இருந்த மனுஷனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி உலகத்துல பாட புத்தகத்துல படிச்சு கொடுக்குறாங்க. ஒரு தெய்வம் இருந்தார். அந்த தெய்வம் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்பதை விட, அதை நம்புவதை விட, ஏதோ உலகம் வெடித்து சிதறினது போலவும் அங்கிருந்து ஒவ்வொன்றா உண்டாகி வந்தது போலவும் மனிதன் பேசும்போது அவனுடைய மூளை எப்படி இருக்கிறது? கையில் கட்டியிருக்கிற வாட்சை நான் ஏதோ வெடித்து சிதறினது, அந்த வாட்சி மெதுவாக வந்து ஒவ்வொன்றா சேர்ந்து என் கையில் வாட்சி ஓடுதுன்னு சொன்னால் நீ நம்புவியா? நம்ப மாட்டா. உன்னுடைய வாழ்க்கையில் அதை உருவாக்கின ஆள் ஒருவர் உண்டு, அதை டிசைன் பண்ணவங்க ஒருத்தர் உண்டு என்பதை நாம் நம்புகிறோம். அதே போல வாழ்க்கையில் பல கேள்விகள் நமக்கு உண்டு. இந்த வாழ்க்கையின் கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த அவரை நியாயம் விசாரிக்கும் போது அந்த நியாய விசாரணையில் 3 கேள்விகளை பிலாத்து கேட்கிறான். அந்த 3 கேள்விகள், ஒன்று கொஸ்டின் ஆஃப் டிசையர், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பம் என்ன? இரண்டாவது கொஸ்டின் ஆஃப் டெஸ்டினி, வாழ்க்கையின் முடிவின் கேள்விகள். மூன்றாவது வாழ்க்கையின் டிசிஷன், வாழ்க்கையில நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் இன்னது என்பதை அந்த கேள்வி 3 கேள்விகளும் இருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 27:21 வாசிக்கும் போது முதல் கேள்வியை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் அங்கே நிற்கிறார். பயங்கரமான கொடுமையான வாழ்வு வாழ்ந்த, கொலை செய்த, இந்த நகரத்திலேயே பயங்கரமான ஒரு ஆள், அவன் கட்டப்பட்டவனாக அங்கு நிற்கிறான். பண்டிகை நாட்களில் 2 பேரில் ஒருவரை விடுதலை செய்வது வழக்கம். தேசாதிபதி கேட்கிறான் ஒரு கேள்வி, இந்த 2 பேரில் யாரை விடுதலையாக்க வேண்டும்? இந்த 2 பேரை யாரை விடுதலையாக்க வேண்டும் என்ற கேள்வி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? நீங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு கொடூரமான, துன்மார்க்கமான, கட்டுக்கடங்காத வாழ்க்கை வாழுகிற பரபாசையா, கட்டுப்படுத்தப்பட்ட
அன்பான, பரிசுத்தமான, நீதியுள்ள, நியாயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவையா? இந்த கேள்விக்கு இன்றைக்கு பதில் கொடுக்க வேண்டும். வேதாகமத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த பரபாசை போன்றவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள்? கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பிசாசின் கட்டுப்பாடு, ஆகாயத்து பிரபு 2ஆம் வானத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த அசுத்தாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே 2வது கீழ் அடுத்த வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆகாயத்து அதிகார பிரபுவின் கட்டுப்பாட்டுக்குள்ளாகவும் நம்முடைய மனசு என்ன விரும்பினதோ, நம்முடைய மாம்சம் எதை செய்ய சொன்னதோ, அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத பரபாசின் வாழ்க்கை. யார் உங்களுக்கு விடுதலையாக்கப்பட வேண்டும்? பரபாசா அல்லாவிட்டால் இயேசுவா? பரபாசின் வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. பரபாசின் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. பரபாசின் வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையை தான் அநேகர் செய்ய விரும்புகிறார்கள். 2வது, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏசாயா 48:22, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்னால சமாதானமே இருக்காது. என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், சமாதானமே என் வாழ்க்கையில இருக்காது. சாப்பாடு இருக்கும், வசதி இருக்கும், வீடு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கல்லூரி வாழ்க்கை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வு பரபாசின் வாழ்வு. எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் வாழ்க்கையில்? அடுத்தது, நிரந்தர சந்தோஷம் இல்லாத வாழ்வு. பாவத்தை செய்யும் போது அற்ப ஆசைகள், ஒரு நிமிஷ பாவத்துக்காக மனிதன் தன்னையே கெடுத்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை ஏராளம். கட்டுப்பாடு இல்லாத, தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையாத ஒரு வாழ்வு, ஆக்கினைக்கு உட்பட்ட ஒரு வாழ்வு. யோவான் 3:18 வாசியுங்கள். யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசித்தால் நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டாய். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆண்டவரை நீ மறுதலித்தால் நியாய தீர்ப்புக்கு நீ ஏற்கனவே உட்பட்டாயிற்று என்ற வேத வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, எந்த நம்பிக்கையும் தேவனுமற்றவர்களாக வாழுகிற வாழ்க்கையை பற்றி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், உடன்படிக்கைக்கு புறம்பானவர்கள், எந்த நம்பிக்கையும் தேவனுமற்றவர்களாக நாம் வாழ்ந்து வந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை நம்பிக்கையற்ற வாழ்க்கை உனக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை புறம்பான, காணியாட்சிக்கு புறம்பானவன், உடன்படிக்கைக்கு உட்படாதவன் வாழ்க்கை மகா பயங்கரமானது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசுவும் உனக்கு முன்பாக நிற்கிறார். அந்த வாழ்க்கை பரபாசும் நிற்கிறார். நீ யாரை தெரிந்து கொள்ளுகிறாய் இன்றைக்கு என்ற கேள்வி உனக்கு வருகிறது. நீ யாரை தெரிந்து கொள்ளுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாயானால்
இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி, உனக்கு யார் வேண்டும்? பரிசுத்தமான வாழ்வு வேண்டுமா? பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கைக்குள் வர வேண்டுமா? கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்குள்ள இருந்து வேதனையோடு வாழ வேண்டுமா? இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. கலாத்தியர் 5:16 மாம்சத்தின் கிரியைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்த ஒரு வாழ்க்கை. கலாத்தியர் 5:16 இருக்கிறது. ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்த ஒரு வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை. சமாதானம் யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். வாழ்க்கையில ஆண்டவருடைய சமாதானம் உனக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சமாதான வாழ்க்கையை நீ வாழுகிறாயா? மூன்றாவது, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம். 1 பேதுரு 1:18 வாசிப்போம். 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அது மாத்திரமல்ல, சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை தோத்திரமான ஆமே. ஆண்டவர் தருகிற சந்தோஷத்தை சொல்லியே முடியாது நமக்கு. அது புரிய முடியாத ஒரு சமாதானம், புரிய முடியாத ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இயேசு கொடுக்கிற சந்தோஷம் அப்படிப்பட்ட சந்தோஷம். இனிமேல் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எப்போ உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? ரோமர் 8:1 நீங்கள் வாசிக்கும் போது ரோமர் 8:1 வாசியுங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை என்னால் செய்ய முடியவில்லை, செய்ய வேண்டாம் என்று இருக்கிறவைகளையே செய்து விடுகிறேன். நான் விரும்பினதை நான் செய்ய முடியலை, விரும்பாததை செய்கிறேன், வெறுக்கிறதை நான் செய்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு போராட்ட கட்டத்தில் இருக்கும்போது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக கொண்டு போகாதபடி ஆவியின்படி நடக்க வைக்கிற ஒரு ஆவியானவருடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த நம்பிக்கை இன்னும் நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. 1 பேதுரு 1:3-5 வசனத்தை வாசித்தால் ஆண்டவர் தருகிற கிரீடங்கள் ஒரு நாளும் அழிந்து போகாத கிரீடம். நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையை, ஜீவனுள்ள நம்பிக்கையை ஆண்டவர் தருகிறார். செத்த நம்பிக்கை அல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கை. சில ஆட்களுக்கு நம்பிக்கை உண்டு, நீ உன் ஆண்டவருக்காக நீ செத்தால், உன் உயிரை கொடுத்துட்டீனா பரலோகத்து போனா 72 கன்னிகைகள் உனக்கு காத்திருப்பார்கள். இது ஜீவனுள்ள நம்பிக்கையா? இது அது இருக்கிற உயிரும் உனக்கு போயிடும். ஏன்னா உன் வாழ்க்கையில ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன? நம்ம இயேசுவை போல மாறுவோம். கை வைத்து ஆமே. வாடாத கிரீடத்தை கர்த்தர் தருவார் நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல நம்பிக்கை உனக்கு தருவார். நீ செத்தா மாட்டை போல பிறப்பா, ஆட்டை போல பிறப்பா, நாயை போல பிறப்பா என்கிற நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் உனக்கு தருகிற நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசுவின் சிலுவையின் மரணம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது கேள்வி என்ன? மத்தேயு 27:22 வாசிப்போம். பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். எல்லாரும் சொன்னார்கள். இரண்டாவது கேள்வி, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு சிலுவையில் உனக்காக மரித்து உயிரோடு கூட இருக்கிறாரே, இந்த கிறிஸ்து இயேசுவை நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்து அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எண்ணுகிறாயா? அல்லாவிட்டால் உன் பாவத்துக்காக மரித்து உயிரோடு எழும்பி உனக்காக பரிந்து பேசி உன்னை ஒரு நல்ல நித்திய ஜீவனுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு வந்தாரே, அவரை நீ என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் அவரை நீ என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1:9. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராய் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறவர்கள் நித்திய ஆக்கினையை, அழிவையும் தண்டனையையும் அடைவார்கள். அவரை இன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? அவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உனக்கு என்ன செய்வார்? அவரை நீ தள்ளும் போது அழியாத ஆக்கினையும் தண்டனையும் நீ அடைவாய். இந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? வெளிப்படுத்தல் 21:4, அவரை நீ ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். கைகளை உயர்த்தி நம்ம கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். 2 கை உயர்த்தி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உன் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி உனக்கு மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, உனக்கு துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாக ஆண்டவர் மாற்றி தருவார். இந்த இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? அவரை தள்ளிவிட்டால் நித்திய அழிவின் தண்டனையை நீ அடைவாய். உன் டெஸ்டினி எங்க போகுது? இந்த கேள்வி அதுதான். எங்கே உன் நித்தியத்தை கழிக்க போகிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையின் கேள்வி. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த உலகத்தில் இன்னும் சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் எனக்கு பெரிய பதவி வரணும், இந்த உலகத்தில் என் பேர் புகழும் வரணும் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில பயங்கரமா உன் வாழ்க்கையில வாழாதபடி வாழ்க்கையில உன் நித்தியத்தை எங்க கழிக்க போகிறா? ஆண்டவர் உனக்காக ஏற்படுத்தின ஒரு அருமையான ஒரு இடம், கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? 3வது கேள்வி 23ஆம் வசனத்தை வாசிப்போம். தேசாதிபதியோ 27-23 ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். தேசாதிபதியோ இவர் ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார்? இவரை போய் சிலுவையில் அறைன்னு சொல்றியே, இவர் என்னதான் குற்றம் செய்தார் அதை சொல்லுங்களேன். ஏன்னா அவனும் விசாரித்து பார்த்தான், அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஜனங்களை பார்த்து கேட்கிறான், ஏன் இவர் என்ன குற்றத்தை செய்தார்? அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். கேட்ட கேள்வி என்ன பொல்லாப்பு செய்தார்னு சொல்லுங்க. முதல் குற்றம் இது, 2வது குற்றம் இது, 3வது குற்றம் இது அப்படின்னு சொல்றானா? இல்ல. பொல்லாப்பு என்ன பொல்லாப்பு செய்தார் இவர் சிலுவையில் அறைய சொல்றீங்க? இந்த இயேசு உனக்கு விரோதமா என்னத்தை செய்திருக்கிறார்? என்னத்தை உனக்கு விரோதமா செய்திருக்கார்? உங்ககிட்ட அன்பு கூர்ந்திருக்கிறார். உன்னை ஒரு குற்றமும் சொல்லி தள்ளல. அவர் உனக்காக மரித்திருக்கிறார், உனக்காக உயிரோடு எழுப்பி இருக்கிறார், உனக்காக ஒவ்வொரு நேரம் பரிந்து பேசுகிறார். நீ எப்போ அவர்கிட்ட வருவா? தன்னிடத்தில் வருகிற எவனையும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். கெட்ட குமார் தகப்பனிடத்தில் வந்தபோது அவர் என்ன செய்தார்?
அவர் என்ன காரியத்தெல்லாம் செய்தார். அவனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து என்ன குற்றம்லாம் செய்தியே அப்படின்னு சொல்லி அவனை ஏதாவது பண்ணாரா? இல்லை, அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்தார். அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்தார். அவனுடைய பழைய வஸ்திரங்களை மாற்றினார். பழைய பாதரட்சைகள் அவனுக்கு இல்லை, அதெல்லாம் மாற்றி அமைத்து அவனுக்கு விருந்து பண்ணினார், கொண்டாடினார், சந்தோஷப்பட்டார், மரித்தார், உயிரோடு எழுப்பினார் என்று தகப்பன் அவ்வளவு அன்பு கூர்ந்தார். இதுதான் நம்ம ஆண்டவர் செய்வது. குற்றுயிராய் உன்னை அடித்து கீழே போட்டுவிட்டு போனவர் உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நல்ல சமாரியனாய் வந்து கீழே குனிந்து வாகனத்தை விட்டு இறங்கி உன்னுடைய குற்றுயிராய் நீ கிடக்கிற இடத்துல உனக்கு திராட்சரசத்தை எண்ணெயும் ஊற்றி காயத்தை கட்டி சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் இன்னும் இவருக்கு ஏதாவது செலவழித்தா வந்து தருகிறேன் என்று சொன்னாரே, இந்த நல்ல சமாரியனை போல உனக்கு உதவி செய்தவர் யாரும் இல்லை. அவர் உனக்கு என்ன பொல்லாப்பு செய்தார்? அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயே. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? இவர் உனக்கு என்ன பொல்லாப்பு செய்தார்? இந்த ஆண்டவர் இதுவரைக்கும் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஒரு ஞானசானம் எடுக்கல, எத்தனையோ தடவை சபைக்கு நீ வந்துட்ட. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இந்த ஆண்டவர் உனக்கு என்ன பொல்லாப்பு செய்தார்? அவர் முழு மனசோடு ஏற்றுக்கொண்டு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை வாழ உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாயா? வாலிபனே, துணிந்து குடும்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கியே, வாழ்க்கையில சிறு வயசுலேயே இந்த இயேசுவை தேடணுங்கிற ஆசை உனக்கு வரலையே. இவர் உனக்காக மரித்தாரே, இவர் உனக்காக இவ்வளவு காரியத்தை அவர் செய்திருக்கிறாரே. எத்தனை பேர் இந்த இயேசுவை இன்னைக்கு நான் ஏற்றுக்கொள்றேன் ஐயா, அவர் எனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யலை, என் மேல அன்பு கூர்ந்திருக்கான்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கரங்களை உயர்த்தின நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஐயா இந்த இயேசுவுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவர் சொல்றபடி செய்கிறேன், கட்டுப்பாடற்ற என் மனசும் மாம்சமும் விரும்புகிற அசுத்த இன்பங்களை, ஒரு எச்சி இன்பங்களை, ஒரு நிமிஷ இன்பங்களுக்காக நான் என் வாழ்க்கையே விட்டு போட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை மனந்திருமணம். பணம் இந்த உலகத்துல என்னை ரட்சிக்காது, இந்த பதவி என்னை ரட்சிக்காது, உலக இன்பங்கள் என்னை ரட்சிக்காது. இந்த இயேசு பட்ட பாடுகள் எனக்காக. இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல யாரை நான் இன்றைக்கு விடுதலை செய்ய வேண்டும்? யாரை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? அவர் உங்களுக்கு என்ன பொல்லாப்பு செய்தார்? அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வதற்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இயேசு 3 முக்கியமான காரியங்களை சிலுவையில் செய்தார். ஒன்று, மீட்பின் வல்லமையை நாம் பார்க்கிறோம். வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படவில்லை, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். அடிமை வாழ்வு வாழ்ந்த நம்மை சிலுவையில் மீட்பின் திட்டத்தின்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டார். நம்மை மீட்பின் திட்டம் சிலுவையில் நிறைவேற்று. இரண்டாவது, நீ இழந்து போனதை ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். நீ பாவியாயிருந்த உன்னை நீதிமானாய் மாற்றுகிறார். ரோமர் 3:25 வாசிங்கள். ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும், தாம் நீதி உள்ளவரும், இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டு தேவன் பொறுமையாய் முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டார். உன்னை பாவியாகவே வைக்க அவர் விரும்பவில்லை, பொறுத்து கொண்டார் ஒரு பாவங்களை. நீ செய்த பாவங்களையும் அநியாயங்களையும் அவர் நிறுத்து பார்த்து உனக்கு நீதி கொடுத்திருக்க வேண்டுமானால் நீ இந்த உலகத்தில் உயிரோடு இன்றைக்கு இருக்க முடியாது. ஆனால் அவை எல்லாம் பொறுத்து கொண்டு உன்னை நீதிமானாக மாற்றி விட்டார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் ஆண்டவர் உனக்கு திரும்ப கொடுத்தார் கல்வாரி சிலுவையில். மூன்றாவது, அவர் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2:16 வாசிங்கள்.
பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினாலே கொன்று, அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கி விட்டார். நாம் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய குடும்பமாக, அவருடைய மாளிகையாக, அவரை ஆராதிக்கிற தேவ ஜனமாக அவர் நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். பகையை கொண்டு விட்டார். நடுச்சுவரை தகர்த்து விட்டார். அவரோடு கூட நம்மை இணைத்தார். சிலுவை தான் அதை நமக்கு செய்திருக்கிறது. சிலுவை மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. சிலுவை பாவியாயிருந்த உன்னை நீதிமானாக்கி இருக்கிறது. சிலுவை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒப்புரவாக்குதலை கொண்டு வந்திருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்த இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம் மறக்கவே முடியாது. இந்த நாளில் நாம் இயேசு சிலுவையில் மரித்ததை நினைவு கூற வந்திருக்கிறோம். அவர் சிலுவையில் செய்ததை, சிலுவையில் அவர் அடைந்த காரியங்களை நாம் மறக்கவே முடியாது. முதலாவது அதை மறக்க முடியாத ஒரு சம்பவம் மத்தேயு 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி, முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு ராஜா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ உலகத்தை உண்டாக்கினவர். ஆனால் அவருக்கு ஒரு முள்முடியை உண்டாக்கி, இதுதான் யூதருடைய ராஜான்னு சொல்லி கோலால அதை வச்சு அடிச்சான். அதுல 71 முட்கள் இருந்திருக்குமா. 71 முட்களும் தலையில அந்த இடத்துல அடிபட்டு 71 இடங்கள்ல இருந்து ரத்தம் வந்திருக்கும். மறக்க முடியாது. பரியாசம் பண்றாங்க. உண்மையான ராஜா, ராஜாதி ராஜாவை, இந்த உலகம் சிலுவையில் அவருக்கு கொடுத்த மதிப்பு இதுதான். அவரு முள்கிரீடத்தை வச்சு பரியாசம் பண்ணினார்கள். இதை மறக்க முடியாது. மனுஷர்கள் அவரை பரியாசம் பண்றாங்க, அதை மறக்க முடியாது. மத்தேயு 27:39, 40, 41 வாசிங்க. அந்த வழியாய் நடந்து போகிற மனுஷர்கள் தங்கள் தலைகளை என்ன செய்தானா, துலுக்குனானா. சில நேரம் சில ஆட்கள் நம்மளை பரியாசம் பண்ணும்போது, புருஷன் மனைவி சண்டை போடும்போது புருஷன் சில நேரம் தலையை குலுக்குவான். சில நேரம் மனைவி தலையை குலுக்கி பார்ப்போம். எங்க அப்பா அம்மாவை கூப்பிடுறேன், தம்பியை கூப்பிடுறேன், சரி பாத்ரூம் அப்படின்னு சொல்லி தலையை குலுக்குவாங்க. இந்த மாதிரி போறவன் வர்றதெல்லாம் தலையை குலுக்கிட்டு அவர்கிட்ட என்ன கேட்கிறான் பாருங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். கொடுமையை பாருங்க. உன்னை நீயே என்ன செய்து கொள். நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான் அவர் அங்க தொங்குறாரு. உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான். தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. எல்லாம் விடுதலை கொடுத்தியப்பா, இப்ப உனக்கு எங்கப்பா விடுதலை? நீ உன்னை விடுதலையாக்கிக்கொள் சிலுவையில இருந்து. ஒரு நிமிஷத்துல அவர் இறங்கி வந்திருக்கலாம். நம்மளை போலன்னா சில ஆட்கள் பலத்தை காட்ட பார்ப்போம். ஆனா அவர் சிலுவையிலிருந்து இறங்கல, பரியாசத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்த வசனம் பாருங்க. மற்றவர்களை இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால், இவர் மேல் அவர் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். தேவன் இப்ப இவரை ரட்சிக்கட்டும். மற்றவங்களை ரட்சித்தான். தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தான். உங்களைத்தான் இப்படி சொல்லுவாங்க. சில நேரம் உங்க வாழ்க்கையில பாடுகளுக்கு மேல பாடுகள், கஷ்டங்கள்,
எல்லாம் வரும்போது இவ்வளவு தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தீங்களே, உங்கள் தேவன் உங்களை ரட்சிக்கலையா? சில நேரம் நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சில மறித்து போவாங்க. பக்கத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, உங்க ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்பாங்க. இயேசுவை பார்த்து அப்படிதான் கேட்டாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஆனால் அவரோ நம்பிக்கை இழக்கவில்லை. அவர் நமக்காக இந்த பரியாசங்களை எல்லாம், மனுஷர்கள் அவருக்கு செய்த கொடுமைகள், அவருக்கு செய்த கொடுமை. அடுத்ததை பாருங்க, சங்கீதம் 129:3. அந்த படம் இருந்தா நீங்க போடுங்க. சங்கீதம் 129:3. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல உழுது, தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். தங்கள் படைசால்களை என்ன ஆக்கினார்கள்? நீளமாக்கினார்கள். உழுகிறவர்கள் எங்க முதுகின் மேல, என் முதுகின் மேல உழுதார்கள். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்ச போது அவர் முதுகுல அடிச்சு, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய முதுகு அப்படியே உழப்பட்ட மாதிரி உழப்பட்டது. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது கொடுமை. இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு இவ்வளவு கொடுமையை செய்திருக்கிறாங்கன்னா பாருங்களேன், மனுஷர்கள் செய்த கொடுமைகள். தேவகுமாரன் இவ்வளவு கொடுமையாய் அடிபட்டு பாடுபட்டார். இதை நம்மளால் மறக்கவே முடியாது. மற்றவங்க நமக்கு செய்த கொடுமைகளை நம்ம மறந்து போயிடணும். ஆனால் ஆண்டவர் நமக்காகப்பட்ட கொடுமைகளை நம்ம மறக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உண்மையா எங்களுக்காக இவ்வளவு பாடுகள், கொடுமையை சகிச்சிருக்கிறேன். நான் சின்ன கொடுமையை கூட சகிக்க முடியாம இருக்கிறேன் அப்பா. சின்ன வார்த்தையை கூட என்னால சகிக்க முடியல. உமக்காக நான் இந்த கொடுமையை சகிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி கொடுமைகள், உள்கிரீடம் அணிந்து சிலுவையில இறங்குவான்னு சொல்லி பரியாசம் பண்ண கொடுமைகள், உழுகிறவன் உழுகிறது போல உடைய முதுகை உழுது விட்டார்களே அப்பா சிலுவையில். இதை நாம் மறக்க முடியாது என்பதை பார்க்கிறோம். ஓ காட், இறங்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மேலே அன்பு கூற உதவி செய்ய எங்களுக்காகப்பட்ட பாடுகளை தியானம் பண்ணுகிறோம். எங்களுக்காக உயிரோடு எழுப்பி இருக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்தபடியாக சிலுவையில் இயேசு சத்தமிட்டு சொன்ன வார்த்தைகளை நாம் மறக்கக்கூடாது. 3 கேள்விகளை கேட்டான். 3 ஆசீர்வாதங்களை சிலுவையில் ஆண்டவர் நமக்கு தந்தார். 3 கொடுமையான சம்பவங்கள், மறக்க முடியாத கொடுமை சம்பவங்கள். ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தமுடையது. லூக்கா 23:34 மன்னிக்கும் சத்தம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை. அவரிடத்தில் ஒரு அநியாயம் காணப்படவில்லை. ஆனால் அவரை இவ்வளவு கொடுமையாக கொடுமைப்படுத்தின போது அவருக்கு கோபம் வரவில்லை. அவர் வாயில சாபமான வார்த்தையும் வரல. அவர் சொன்னதெல்லாம் மன்னியும் என்கிற சத்தம். இந்த மன்னிப்பின் சத்தம் தான் நமக்கு வரணும். மன்னியும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இந்த சத்தம் தான் இருக்கணும். ப்ளீஸ் forgive me, I'm sorry. இயேசு ஏதாவது தப்பு செய்தாரா? இயேசு ஏதாவது அநியாயம் செய்தாரா? ஆனா மன்னிக்கிற சத்தம் அவருக்கு வருது. நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, நம்ம செய்யற தப்பு நமக்கே தெரியாது.
நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம், நான் ஒரு தப்புமே செய்யல, என் மனைவி என் மேல வருத்தமா இருக்கிறா. உனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும் நீ 101 தப்பு செய்திருக்க. அதே போல உன் புருஷன் ஒரு தப்பும் அவர் செய்யாம இருந்தும் நீ தப்பு அவர் மேல சொல்லிட்டு இருப்பா. நான் அவர் மன்னிக்கணும், இவளை மன்னியும் ஆண்டவரே, இவளை மன்னிக்கிறேன். அப்பா அம்மாவை மன்னிக்கிறியா? மாமியார் மருமகளை மன்னிச்சிட்டியா? மன்னிக்கிறியா? மகளே மன்னிக்கிறியா? இந்த வாரத்தில் ஒரு மாமியார் மருமகளை பற்றி சொல்றாங்க. மருமகளுக்கு சோமில்லை, பயங்கர வேதனையில துடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் என்னைய பார்த்து கேட்டா, அம்மா நீங்கள் தினந்தோறும் ஆலயத்துக்கு 11 மணி ஜெபத்துக்கு போவீங்களே, இன்னைக்கு போகலையா? நீங்கள் போங்க. அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கியம்மா, பிள்ளைய பார்க்க உன்னால் முடியாது, நான் உன் கூடயே இருந்துட்டு போகிறேன். இதுதான் பரிசுத்தம். அவன் மருமக அங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் ஆலயத்துக்கு போகிறது பரிசுத்தம் இல்லை. அவளை பொறுப்பாக கவனிக்கிறது தான் ஆண்டவர் பார்ப்பார். அந்த அம்மா அந்த மருமகளை கவனிச்சிருக்க. இப்படி யார் இருக்கா? வெகு சிலர் தான் இருக்கிறாங்க. சில மாமியார் என்ன நினைச்சுப்பாங்க, நம்மளை போட்டு ஏசினாலே அவள் வேதனைப்பட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கா, கத்தர் கொடுக்குற தண்டனைன்னு நினைச்சு தோத்திரம் ஆண்டவரேன்னு கோயிலில் வந்து தோத்திரம் போடுவாங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். நீ மன்னிக்கிறியா? மன்னிக்கிற உள்ள உனக்கு சில நேரம் வராது. உடனே அந்த இதை கேட்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ போல மன்னிப்பின் சத்தம் வாழ்க்கையில் வரும். 2வது தயவின் சத்தம். லூக்கா 28:43 வாசியுங்கள். தயவு. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கொடூரமான பாவத்தை செய்த 2 கள்ளர்கள் இயேசுவோடு அறையப்பட்ட போது ஒரு கள்ளன் மனம் திரும்பிட்டான். இயேசுவை பார்க்கிறான், இவர் ஒரு தப்பு செய்யலையே, இவரை போட்டு இவ்வளவு நம்ம கூட அடிக்கிறாங்க சிலுவையில். அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்திரணும். அந்த ஒரு சின்ன ஜெபம், அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் தயவு காட்டுறார். நீ இன்னைக்கு என் கூட இருப்பாப்பா, பரலோகத்தில் நீ இருப்பா, பரதேசிக்கு நீ இன்றைக்கு வந்துடுவா சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். தயவு. கடைசி நேரத்திலையும் ஆண்டவர் தயவு பாராட்டுறார். அதே போல சில ஆட்கள் சொல்லுவாங்க, இயேசுநாதர் கடைசியில் தயவு பாராட்டினார், நான் சாகும்போது இயேசுக்கு ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு. இவனுக்கு வேற தருணமே இல்லை. தருணம் இல்லாத நேரத்தில் அவன் கூப்பிடும்போது ஆண்டவரை புரிஞ்சு கொண்டு தான் நீ வான்னு சொல்ற. உனக்கு எல்லா தருணத்தையும் கொடுத்து மாதம் ஞானஸ்தானத்துக்கு உன்னால வான்னு ஒப்பு கொடுக்க வச்சு எல்லாம் செய்ய வச்சு பாடங்களை நடத்தி என்னெல்லாமோ செய்து பார்க்குறோம். நீ ஏற்றுக்கொள்ளாமல் துணிகரமாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் இந்த கள்ளனை போல நான் வரணும், உன்னை சிலுவையில் அறையணும். உன்னை சிலுவையில் அறையாமல் விடக்கூடாது. இவன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற தயவின் சத்தம், இரக்கத்தின் சத்தத்தை இன்னைக்கு நீ கேட்கலன்னா கடைசி நேரத்தில் உனக்கு தருணம் கிடைக்காது. ஞானஸ்தானம் எடு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தயவின் சத்தம். குடும்பத்தின் சத்தம். யோவான் 19:25-26. குடும்பத்தின் சத்தம். இயேசுவின் சிலுவையின் அருகே இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும்
அவருடைய தாயின் சகோதரியும் கிளேயோப்பா மரியாளும் அவருடைய தாயின் கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு நம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு நம்முடைய தாயை நோக்கி, சிறியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் இருந்தாங்க. 4 சகோதரர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள். குறைஞ்சது 2 சகோதரிகளாவது இயேசுவுக்கு இருந்திருப்பாங்க. பைபிள்ல சொல்லுது 4 சகோதரர் பேர் இருக்குது. அந்த சகோதரன் ஒருத்தரையும் காணுங்க. இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பிறகுதான் அவர் சகோதரர் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்தார். தன் குடும்பத்தை எண்ணினார், குடும்பத்தை பார்த்தார், தாயை பார்த்தார். அந்த அன்பான சகோதரன் சீஷனை பார்த்து என் தாயை ஏற்றுக்கொண்டு சொல்லும்போது அவனை ஏற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் இருக்குது. நம்முடைய பெற்றோர்களை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும். வயதான பெற்றோர்களை கவனிக்கணும். இந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும். பிள்ளைகள் இந்த கடைசி காலத்துல அதை செய்யல, மக்கள் செய்யல. அநேக குடும்பங்களை நான் பார்க்கிறேன், கண்ணீர் வருது. அவங்க நடத்துற குடும்பங்கள் பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்காம இருக்கிறத பார்க்கிறேன். அதே சமயத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வாழ விட்டுறணும். அவங்கள அதுக்கு பிறகு போய் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ எங்க போறீங்க, ஏன் என்கிட்ட சொல்லாம போனீங்க கேட்கக்கூடாது. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? அது அவங்க குடும்பம். அவங்க எங்கேயும் போயிட்டு வரட்டும், அது உங்களுக்கு ஒழுங்கான காரியத்தை செய்துட்டு போயிட்டு சந்தோஷமா வரட்டும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. குடும்பங்கள்ல இன்றைக்கு பைபிள்ல முதல்ல சொல்லி இருக்கிற குடும்பத்துக்குரிய கட்டளை இதுதான். புருஷன் என்ன செய்யணும் சொல்லுங்க? புருஷன் என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோட இசைந்திருக்கணும். தொப்புள் கொடி முதல்ல அருந்துடணும். கல்யாணம் கட்டின பிறகு அம்மா அப்பா அம்மா 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 இவனை சும்மா விடக்கூடாது. பைபிள்ல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாய் தகப்பன் இருந்தாங்களா? இல்லை. ஆனா அவங்களுக்கு சொல்றாரு, தாய் தகப்பனே என்ன செய்ய வீடு. கல்யாணம் கட்டின பிறகு தாய் தகப்பனும் உதவி செய்யாதுன்னு நான் சொல்லலை, சத்தியமா சொல்லலை. தாய் தகப்பனும் உதவி செய்யுங்க. ஆனா அந்த இதை போய் ஒட்டிக்கிட்டு வேலையிலேருந்து வந்தீங்கன்னா முதல்ல யாரை போய் பார்க்கணும்? ஒருத்தர் சொல்ல முடியாது. முதல்ல ஒய்ஃபை பார்க்கணும், அதுக்கு பிறகு தான் யாரை பார்க்கணும்? அம்மாவை பார்க்கணும். இதை செய்யாத யாராக இருந்தால் புருஷமாக இருந்தால் என்கிட்ட வாங்க. பைபிள் வசனத்தின்படி பாரம்பரியம் இல்லை. பாரம்பரியம் அம்மா அப்பா கடவுளும். அம்மா அப்பா கடவுள் கிடையாது. அம்மா அப்பாவை கவனிக்கணும், அம்மா அப்பாவை மதிக்கணும், அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். 10 ரூபாயானாலும் அம்மா அப்பாவுக்கு அனுப்பி கொடுக்கணும். நீ 10 ரூபா தான் உனக்கு சம்பளம், அதுல 2 ரூபாயாவது நீ அனுப்பு. 1 ரூபாயா தசமமா கொடு. அம்மா அப்பாவுக்கு செய், அதை நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனா கணவன் மனைவி ஒன்று என்கிற எண்ணம் இருக்கணும். தாயை கவனிக்கிறார் இயேசு, அவர் அதுக்கு முன்மாதிரியா இருக்கிறார். ஆகினால தாயை தகப்பனை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும். 4வது மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. கைவிடப்பட்ட ஒரு சத்தம்.
இந்த கைவிடப்பட்ட சத்தம், ஆண்டவர் இப்படி கைவிட்ட நிலைமையில் அழுறாரேன்னு சொல்லி சில ஆட்கள் தப்பா பேசுவாங்க. எதுக்காக அவர் அப்படி செய்கிறார்? பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. சிலுவையில அந்த 3 மணி நேரம் நரகம் அவருக்கு. பிதா சர்வலோகத்தின் பாவம் அவர் மேல வந்த போது பிதா முகத்தை மறைச்சிட்டார். பாவத்தை பார்க்க மாட்டாதவர். அப்பதான் கதறுகிறார். அது கைவிடப்பட்ட ஒரு சத்தம். பிதா உங்களுக்காக எனக்காக அவரை கைவிட்டார். கடைசியில் சமூகம் இழந்து போனார். உங்க வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமை நரகம் என்பது அவர் சமூகத்தை இழந்திருக்கிற நேரம்தான். நீங்க கைவிடப்பட்ட நிலைமைக்கு வருகிறது. ஊக்கமான சத்தம் அடுத்தது 19:28. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சத்தமிட்டார். உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க, திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க தாகமா அவர் மாறினார். ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்காக சமாரியா ஸ்திரீட்ட சொல்றார், ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது, நான் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர். ஆனால் அவர் அந்த தண்ணீருக்காக தாகமானார். சில வருஷங்கள் நான் சொல்லுவேன், சில சபைகள்ல இந்த 7 வசனத்தை 7 பேருக்கு கொடுத்துருவாங்க. 7 பேர் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சபை விசுவாசிகள் இடத்துல கொடுப்பான். ஒரு தடவை ஜான்ங்கிறவர் எங்கள் ஊரில் ஒருத்தர் வாத்தியார் இருந்தார். அவருக்கு இந்த வசனத்தை கொடுத்தாங்க, தாகமாக இருக்கிறேன்னு சொல்லுப்பான். ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணாமல் அங்கே போய் நின்று தாகமாக இருக்கிறேன்னு 7 தடவை சொல்லிக்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு வியாபாரி இருந்தார் அந்த ஆலயத்திலேயே, நல்ல வயசான ஆள், எனக்கு தெரிஞ்ச ஆள், அவர் பேரும் தெரியும் சொல்ல மாட்டேன். அவர் சொன்னார், அந்த அவனுக்கு வாயில் தண்ணியை ஊற்றி உட்கார வைங்கய்யா, தாகமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், ஒருத்தனும் தண்ணி கொடுக்க மாட்டேங்க. இந்த மாதிரி தான் சில நேரத்தில் 7 வசனத்தை வச்சு அறுத்துருவாங்க. சில இடத்துல 3 மணி நேரம் ஆராதனை வச்சு. வாழ்க்கையில் சில நேரம் அது நல்லா தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு போய் அழுகிறதுல அர்த்தம் இல்லை. உன் வாழ்க்கையில் ஜீவ தண்ணீரை பெற்றுட்டியா? திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அடுத்தபடியாக அவர் சகலவற்றையும் முடித்த சத்தம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, முடிந்தது. என்னத்தை முடித்தார்? ரட்சிப்பை சம்பாதித்து முடித்தார். என்னத்தை முடித்தார்? சாத்தானுடைய அதிகாரத்தை முடித்தார். என்னத்தை அவர் முடித்தார்? அவர் சிலுவையில் சிந்தின போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் பிரிவினையாயிருந்த நடுச்சுவர அந்த திரையை கிழித்து முடித்தார். ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் செய்து முடித்து, பிதா தனக்கு கொடுத்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தார். கடைசியாக அவர் பிதாவினிடத்தில் விடை பெற்று கொண்டார். லூக்கா 23:46. ஃபேர்வெல் கிரை வாசியுங்கள். இயேசு, பிதாவே, உம்முடைய கையில என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடித்து அவர் ஃபேர்வெல் கொடுத்துட்டார். முடிச்சிட்டேன், நான் பிதாவை உம்முடைய கையில நான் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு முடிவு உண்டாக்கி அவர் பிதாவிடத்துக்கு போனார். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, வாழ்க்கையில உண்மையா இன்னும் இல்லை, இன்னும் இயேசுவை அறியலை, பாவம் மன்னிப்பு இல்லை, ஞானஸ்நானம் இன்னும் எடுக்கலை, இன்னும் வாழ்க்கையை சரியா ஒப்பு கொடுக்கல, பெற்றோரை சரியா இன்னும் கவனிக்கல, மன்னிக்கிற தன்மை இன்னும் இல்லை, வருத்தத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைக்கணும். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய கிருபை எங்களுக்கு தாங்க. ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலைனா இன்னைக்கு ஆவியானவன் கூட அந்த 3 கேள்விக்கு நீ பதில் கொடு. யாரை நீ தெரிந்து கொள்ளுகிறாய்?
யாரை நீ தெரிந்து கொள்கிறாய்? இவர் உனக்கு என்ன பொல்லாப்பு செய்தார்? கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்யணும்? வாழ்க்கையில ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக.